ஹலோ யூவர்ஸ், நம்ம வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் அந்த வீடியோ. ரெண்டு மூணு நாளாக நேற்று வீடியோ வரல. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் நடந்திருக்கு. நம்ம அதை பற்றி எதுவுமே டிஸ்கஸ் பண்ணலை அஃப்கோர்ஸ். ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் அந்த கட்சிக்கான சரியான நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கலை அப்படின்ற குற்றச்சாட்டை பல கட்சிகள் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இது ஒரு ட்விட்டர் கட்சி, அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்தே அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாலும் அஃப்கோர்ஸ் அவருடைய கமிட்மெண்ட் என்னவோ அதை முடிச்சுட்டு முழு வீச்சாக அரசியலில் இறங்குவேன் அப்படின்னு ஆல்ரெடி அவருடைய முதல் அறிக்கையிலேயே தளபதி கொடுத்துட்டாரு. ஸோ அதற்கான வேலைப்பாடுகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதில் முதற்கட்டமாக நிர்வாகிகள் தேர்வு அப்படின்ற ஒரு விஷயமும், அதற்கப்புறமா மக்கள் சந்திப்பு அப்படின்ற இன்னொரு விஷயமும், இந்த ரெண்டு விஷயமும் தான் இப்போ இந்த மாதம் அந்த தமிழக வெற்றி கழகத்தின் குழு சார்பாக தளபதியுடைய தலைமையில் நிறைவேற்றியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கமெண்ட் செக்ஷனை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிர்வாகிகள் குழு அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை தேர்ந்தெடுக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அதை மிக கச்சிதமாக எல்லாருக்கும் ஏற்புடைய ரீதியில் தளபதி அவர்கள் செஞ்சுருக்காரு. ஒரு முன்மாதிரியான கட்சியாக தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகளை இப்படி தான் தேர்ந்தெடுக்கணும், அவர்களுக்கான அதிகாரம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வரையறையை வச்சுருக்காரு பாருங்க. இதுதான் மற்ற கட்சிகளுக்கு செருப்படி கொடுத்த மாதிரி ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்த சும்மா நான் வந்தால் இதை செய்வேன், நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறதுல கிடையாது. செயலில் காட்டுற விஷயம் இருக்கு பாருங்க. அந்த விஷயத்தை தான் தளபதி அவர்கள் காமிச்சிட்டே வர்றாரு. அப்படி ஒரு விஷயமாக தான் இந்த நிர்வாகிகள் குழு எப்படி தேர்ந்தெடுக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு இவர் பிடிக்கும், இவர் நான் ரெஃபர் பண்ணுறேன், நீங்கள் தேர்ந்தெடுங்க இந்த தொகுதிக்கு அப்படின்ற மாற்றே கிடையாதுங்க. சிவாரிசுன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அந்தந்த தொகுதியில் எல்லாருக்கும் ஒரு ஓட்டெடுப்பு வச்சு யார் அந்த தொகுதியில் நிற்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அப்ளை பண்ணுறது. சேம் தேர்தல் எப்படி நம்ம எலெக்ஷன் பண்ணுறோமோ அதே முறை தான். அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிவிட்டு அந்த தொகுதியில் இருக்க மக்கள் எத்தனை வேட்பாளர்கள் நிற்கிறாங்களோ அதில் இருக்கிற ஒருத்தரை அவங்களுக்கு பிடிச்சி ஓட்டு போட்டு எடுக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஜனநாயக முறையில் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு சரியான யுக்தின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு பிடிச்சவன் வந்துட்டான், உனக்கு பிடிச்சவன் வந்துட்டான், நான் 10 வருஷம் 15 வருஷம் நான் அந்த கட்சியில் உழைச்சிருக்கேன், ஆனால் எனக்கு கொடுக்கல, நேற்று எனக்கு கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி விஷயமே இங்கே கிடையாது. அந்த தொகுதியில் இருக்க மக்களுக்கு அந்த ஏரியாவில் இதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தப்ப, ரசிகர் மன்றமாக இருந்தப்ப அந்த இடத்துல இருந்த நிர்வாகிகள் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்றது அந்த ஏரியாவில் மக்கள் தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக அவங்க ஓட்டெடுப்பு இருப்போம். அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு பார்ஷியாலிட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயமே வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இது மூலிமா தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயம் அப்படின்ற சிறப்பான ஒரு அம்சத்தை செயல்படுத்தியிருக்காரு. ப்ளஸ் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ 4 வருஷத்துக்கு மேலே பதவி அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. அதாவது 4 வருஷத்துக்கு மேலே நீ என்னதான் நல்லது செஞ்சிருந்தாலும் பதவி அப்படின்றது மேட்ரு கிடையாது. இதுக்கு அர்த்தம் உன்னுடைய பதவி காலம். இப்போ நீ உன்னை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா உனக்கு 4 வருஷம் தான் பதவி காலம். இந்த 4 வருஷத்துக்குள்ள நீ நல்லது செஞ்சேன்னா திருப்பியும் இதே ஒரு முறை வரும், இதே ஒரு செயல்முறை வரும். அந்த செயல்முறையில் அஃப்கோர்ஸ் மக்கள் உன்னை பிடிச்சின்னா எடுக்க போகிறாங்க, இல்லைன்னா தூக்கி போட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் ஒரு புதிய வழியை மக்களுக்கு காட்டுறது, அரசியலுக்கு காட்டுறது அப்படின்றது நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீ உன்னுடைய கட்சி ஆரம்பித்து ஒரு தொகுதியில் ஒருத்தனை தேர்ந்தெடுத்துருவேன். வார்டு மெம்பராக இருந்தால் கூட கடைசி வரைக்கும் அவன் புள்ள, அதுக்கப்புறம் அவன் புள்ள பேரை இப்படி இவங்களே தான் இருப்பாங்களே ஒழிய புதுசாக ஒருத்தனை நுழைய விட்டுறவே மாட்டாங்க. அவன் சிவாரிசு, அவன் சிவாரிசு. ஏன்னா இவன் அதுக்குள்ளே கொள்ளையடிச்சு வச்சுருப்பான், அவன் அதுக்குள்ளே அவன் கொள்ளையடி வச்சு வச்சுருப்பான். இவனை விட்டால் அவன் மாட்டி போட்டு கொடுத்துருவான், அவனை போட்டு கொடுத்துருவான்னு சொல்லிட்டு இதுக்குள்ளேயே இப்படியே சுற்றி அடிச்சுட்டு இருப்பாங்க. ப்ளஸ் பதவி அதிகாரம் அப்படின்றது விஷயத்தை யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மனசு வராது. அப்படி இருக்கும்போது அந்த பதவி அதிகாரத்தை உனக்கு கொடுக்கறது மக்கள். அந்த மக்களுக்கு நீ நல்லது செஞ்சினா அதை நிரந்தரமாக உனக்கு கொடுப்பாங்க. நீ நல்லது செய்யலைன்னா உன்னை 4 வருஷத்தில் தூக்கி போட்டுருவாங்க. அப்படின்ற இந்த விஷயமும் தான் எனக்கு ரொம்ப சரியாகப்படுது. இது பல நிர்வாகிகளுக்கு பல நிர்வாகின்னு சொல்கிறேன்னா தவறான எண்ணத்தோடு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கவங்களுக்கு ஆப்பு தான். சில பேர் என்ன நினைப்பாங்க, சரி இந்த கட்சியில் இருப்போம் 2026 என்னன்னு பார்ப்போம், அதுக்கப்புறமா மாறிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் கூட இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் பற்றி சிந்திக்க வேண்டாம். இப்போதைக்கு தளபதி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாதை இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு மிக சரியான பாதை அப்படின்னு நான் பார்க்குறேன். அதுக்கப்புறமா நிர்வாகி குழு போக எத்தனை அமைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு 18, 20, 30 டிவிஷன் போட்டிருக்காரு ஒரு இதுக்கும். அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, அப்படியே இங்கே கட் அவுட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். நேராக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தளபதி அவர்கள் பரந்தூர் விமான நிலையத்தை
எடுக்கக்கூடாது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் கிராம மக்கள் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே போராடிட்டு இருக்காங்க. இன்னமும் அந்த திட்டத்தை கவர்மெண்ட்டு கைவிட்ட பாடு இல்லை. ஸோ முதல் சந்திப்பாக மக்களை வந்து பரந்தூர் விமானத்தில் போய் தளபதி அவர்கள் பார்க்க போகிறாரு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சர்க்கார் படத்தில் என்ன குப்பம், அந்த குப்பம் தான் என்னுடைய முதல் விசிட்டுன்னு சொல்லிட்டு போவார்ல, அங்கே போனேன்னா ஒன்று பிரிச்சுடுவாங்க மேய்ஞ்சிடுவாங்கன்னு. அது மாதிரி பரந்தூருக்கு போகிறதுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட ஓகேங்களா, அந்த மாவட்டத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் அதில் இன்ஸ்பெக்டராக அவர்கள்ட்ட வந்து பர்மிஷன் கேட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. 19-20 தேதி வாக்குகளில் பரந்தூர் செல்வதற்கு அந்த போகும்போது எங்களுக்கு பாதுகாப்பு தேவை அப்படின்னு சொல்லி இப்போ நோட்டீஸ் கொடுத்துட்டாரு. இப்போ வாங்கடா ஊபிஸ் 200 ரூபா ஊபிஸ். இது வரைக்கும் தளபதி அவர்கள் களத்துக்கு வந்தாரா, வெள்ள நிவாரணத்துக்கு வந்து மக்களை பார்த்தாரா, வீட்டில் இருந்துட்டு பரிசு கொடுக்குறாரு, இவர்னாலே எலைட் அரசியல் பண்ணுவாரா, ட்விட்டரில் தான் வந்து ஸ்டேட்டஸ் போடுவாரா, களத்துக்கு வர மாட்டாரா, வந்து பேச மாட்டாரா, வந்து மக்களை சந்திக்க மாட்டாரா, அதை பண்ண மாட்டாரா, இதை பண்ண மாட்டாரான்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்ட 200 ரூபா கொத்தடிமை யூபிஸுங்களா. இப்போ தளபதி அவர்கள் பர்மிஷன் கேட்டு லெட்ரு கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் கொடுக்க போகிறீங்களா, கொடுக்க போகிறது இல்லையா அப்படின்றத இங்கே கேள்வி. நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தளபதியோடைய பவர் என்ன அப்படின்றத அந்த இடத்துல பார்ப்பீங்க. நீங்கள் கொடுக்கும்போது தளபதிகிட்ட வந்து சொல்ல முடியாது. இப்போ வந்து என்ன மாநாடு நேரத்தில் மக்களை சந்திக்க போகிறாரு, நீ இவ்வளோ பேர் தான் சந்திக்கணும், நீ இந்த இடத்துல மட்டும்தான் சந்திக்கணும், நீ அந்த இடத்துல மட்டும்தான் மக்களை சந்திக்கணும்னு எவனும் கண்டிஷன் போட முடியாது. அந்த இடத்துல பரந்தூரில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அது எல்லா மக்களையும் பார்க்க தான் போவார். அப்போ அவரை பார்க்க வர்றதுக்கு பரந்தூர் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலிருந்தும் கூட வந்து அந்த இடத்துல மக்கள் இளைஞர்கள் வந்து இறங்குவாங்க அவருக்கு பின்பலமாக இருக்கிறதுக்கு. இப்போ என்னடா பண்ண போகிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். இப்போ தளபதி அவர்கள் நீங்கள் வரவே வேண்டாம்னு சொன்னாலும் கண்டிப்பாக வருவாங்க, பசங்க பைக் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, கிளம்பிடுவாங்க. சர்க்கார் படத்தை சீன் தான் அப்படியே இமேஜின் ஆகும், டன் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இப்போ நீங்கள் பர்மிஷன் கொடுத்துட்டிங்கன்னா சரி ஓகேடா, நீங்கள் ஒரு நியாயவாதிங்க, நீங்கள் வந்து நல்லவங்க, நல்லவங்களாம் ஒத்துக்க மாட்டேன், நீ ஒரு நியாயவாதிங்க, விஜய் என்ன தான் பண்ணுறா பார்க்கலான்னு சொல்கிறதுக்கு ஒரு அந்த ஒரு எண்ணத்தில் கூட நீங்கள் கொடுத்துட்டு ஒத்துப்பேன். ஆனால் நீ கொடுக்கலைன்னா எவனுமே இன்னி விஜய் அவர்கள் எலைட் அரசியல் பண்ணுறாரு, வீட்டில் உட்காந்துட்டு அரசியல் பண்ணுறாரு, ட்விட்டர் பண்ணுறாருன்னு எந்த புறம்போக்கு பரதேசம் பேசக்கூடாது. ஏன்னா இதைத்தானே பேசிகிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி அவர் பர்மிஷன் கேட்டார். அவருடைய பாதுகாப்பை அங்கீகரிக்க வேண்டியது, அவருடைய பாதுகாப்புக்கு நம்பிக்கை தன்மை கொடுக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை, போலீஸின் கடமை. எந்த ஒரு கட்சிக்காரரும் மக்களை சந்திக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லவே முடியாது. ஏன்னா இது வந்து ஜனநாயக உரிமை, இது அவருடைய உரிமை. இப்போ அவர் பார்க்க போகிறாரு, என்ன பண்ண போகிறீங்க? யாரெல்லாம் இப்போ அவர் வந்து பர்மிஷன் லெட்டர் கொடுத்துட்டான்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. நீ எப்போ நீங்கள் பர்மிஷன் கொடுக்க போகிறீங்க? நீங்கள் பர்மிஷனை டிலே பண்ணிங்கன்னா அப்போ உங்களை செருப்பு கழட்டி அடிக்கலாமா, அடிக்கக்கூடாது? எந்தெந்த வாயெல்லாம் பேசிச்சோ அந்த வாயிலெல்லாம் ஏதாவது கரைச்சி ஊற்றுனா என்ன, அப்படி தான் நான் கேட்பேன். ஏன்னா இவ்வளோ நாள் அவர் வந்து இப்படி இருந்தான்னு சொல்லிட்டு இருந்தீங்களே. இன்றைக்கி முதல்ல பரந்தூர் போகிறார், இன்றைக்கி பரந்தூர், அடுத்தடுத்து இன்னி எல்லா ஸ்பாட்டுக்கும் கிளம்புவார். இன்னி என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? வாங்கடா, இதுக்காக தான் வெயிட்டிங், வி ஆர் வெயிட்டிங். நான் அப்போதுலேருந்து சொல்லிட்டு இருந்தேன், முன்னாடி தான் சொல்லிட்டு இருந்தேன். தளபதி அவருடைய கமிட்மெண்ட் ஒன்று இருக்குது, அந்த கமிட்மெண்ட்டை கிளியர் பண்ணிட்டு வர்றவர் தான் மனுஷன். ஸோ அவருடைய வேகமான அந்த தளபதி 69 ஷூட்டிங்கை முடிச்சுவிட்டு எவ்வளோ சீக்கிரமாக ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியலுக்குள்ளே இருக்கும். ஏன்னா இதில் பாதிக்கால் அதில் பாதிக்கால் வைக்கிற ஆள் கிடையாது. இதை முடிச்சுட்டேன்னா அவ்வளோதான், அதோட என் தலைவலி அதோட முடிஞ்சிச்சு. என்னோடய ஷூட்டிங் சீன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்களா, ஓகே முடிஞ்சு போச்சு. இன்னி படத்தை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கிங்க, அதை ப்ரொமோஷன் பண்ணிங்க, என்னென்ன பண்ணி ரிலீஸ் பண்ணிங்க, அவ்வளோதான் அவருடைய வேலைங்க முடிஞ்சு. இந்த பக்கம் இறங்கிட்டா இனி ஃபுல் ஃப்ளெஜ் அரசியல் பாலிடிக்ஸ் ஒன்று தான். ஸோ இதில் வந்து மாட்டுக்கிறதே கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு அரசியல் புரிதலோட ஒரு தலைவரை பார்க்குறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இனிமே தான் விஜய் அவர்களுடைய ரியல் ஃபேஸை தமிழக வெற்றி கழகத்தின் அந்த கட்சி சார்பாக மற்ற கட்சிகள் பார்க்க போகுது அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். சிவன் அனதர் வீடியோ, லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை.